ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங் வாஷிங் மிஷின், இந்த வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, வாட்டர் இன்லெட் ஆகுது. ஆனால் வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்லெட் ஆன அடுத்த செகண்டே வந்து அவுட்லெட் ஆயிடுது. இதில் எப்படி ஈஸியாக வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மெஷின் வந்து ஆன் பண்ணியாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா இன்லெட் ஆகுது. வாஷிங்க்கு தேவையான தண்ணி வந்து உள்ளே வருது. ஆனால் வந்து அதே செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்கிற தண்ணி மொத்தம் அப்படியே வெளியே போயிடுது. இப்போ வந்து இந்த டேப் வந்து பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து இன்புட் வாட்ரு. டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக் அன்ப்ளக் பண்ணிக்கலாம். அன்ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைட் டோர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மெஷினை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு சைட் கவரையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சைட் கவரையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் டேங்க்லேருந்து இந்த பைப் வழியாக வந்து இதுதான் வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல். தண்ணி வந்து உள்ளே எப்போ வந்து உள்ளே இருக்கிற தண்ணி ட்ரைன் ஆகணுன்றப்போ இது ஆன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இப்படி மேலே லிஃப்ட் ஆகும் கண்ட்ரோல் வரும்போது. அப்போ வந்து உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே அவுட்லெட் வழியாக வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து வெளியே வந்துடும். இதுதான் ப்ராசஸ்ஸு, இந்த யூனிட்டோட ப்ராசஸ்ஸு. அது வந்து நம்ம ஒர்க் ஆகலை. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து வெளியே கட்டி எடுக்க முடியும். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம். எடுத்துகிட்டு பொறுமையாக எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு ரெண்டு போல் நெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போல் நட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக வந்து அந்த போல் நட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் வெளியே. ஓகே, இந்த போல் நெட் வந்து எடுத்தாச்சு. சைடில் வந்து சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க மவுண்டிங்கு. இந்த டியூப் வந்து அவுட்லெட் டியூப் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூவையும் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாப்லேயும் வந்து ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூலாம் வந்து பத்திரமா வந்து எடுத்து வச்சிடலாம், தனியாக மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைப்பு ஆன் ஆஃப் செட்டே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து வாட்டர் இன்லெட் கொடுத்து அப்படியே அவுட்லெட் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். மெஷினில் இந்த டேப் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உள்ளே போகிற தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வந்துடுது. இது வந்து அந்த கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் பண்ணும்போது இழுத்து பிடிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகணும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த கேப் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. அதனால் சைடு பைப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து மெட்டல் பார்ட் வந்து ஏதோ ஜாம் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஸ்டாப் ஆகாமல் வெளியே வருது. இப்போ வந்து அதை நாபை வந்து பிடிச்சி இழுத்து இப்போ வெளியே எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வந்து வெளியே வரல. உள்ள மெட்டல் வந்து நல்லா மாட்டிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் ட்ரை பண்ணி வெளியே எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரூ ட்ரைவரில் அந்தளவுக்கு ஈஸியாக வரல. நெக்ஸ்ட் வந்து கிராஸாக வந்து சாய்ச்சிட்டு வெளியே எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்க்கு போடும்போது வந்து அந்த சேஃப்டி பின் உள்ளே இருந்துருக்கு. அதுதான் வந்து அந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோலில் மாட்டிகிட்ருக்கு. ஓகே, இப்போ வந்து தண்ணி விட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு இப்போ வந்து தண்ணி நம்மளுக்கு வந்து வெளியே வரல. இப்போ இதை ஆன் பண்ணலாம். இழுக்கும்போது பார்த்திங்கன்னா வால்வ் ஓப்பன் ஆகி உள்ளே வர தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெளியே அவுட்லெட் ஆகுது. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுது இந்த யூனிட்டு. இப்போ வந்து இந்த யூனிட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏர் பின்னு எதுவுமே வந்து நம்ம காயின் எதுவுமே வந்து செக் பண்ணிக்கணும். 1-2 தடவை ட்ரெஸ் வந்து வாஷிங் போடும்போது. இல்லைனா வந்து அந்த சின்ன ப்ராப்ளத்தினால வந்து நம்மளுக்கு மெஷினை வந்து நம்ம சர்வீஸுக்கு கூப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்க்ரூவையும் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம அவுட்லெட் டியூபு எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டேங்க்கில் இருக்கிற பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பைப்பை வந்து த்ரெட்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் புஷ் பண்ணால் போதும் கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வந்து எடுத்து ஸ்ப்ரிங்கை வந்து சேஃப்டிக்காக நம்மளுக்கு தண்ணி அதிகமாக வரும்போது வந்து நழுவி வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்கை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி
எந்த அளவுக்கு உள்ள மூவ் பண்ணமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு விட்டோம்னா வந்து அந்த பைப் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும், கெட்டியாக வந்து பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ வந்து இதனோட போல் நட்டு ஸ்க்ரூ எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த போல் நெட் போகிற ஹோல்ஸ் வந்து மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து போல் நெட் வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த போல் நெட் வந்து மீடியம் டைட் வச்சாவே போதும், ரொம்ப ஓவர் டைட்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் வால்வ், சொலினாய்டு வால்வ், அந்த மோட்டருக்கான செட்டப்பில் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆன் ஆஃப் அந்த கண்ட்ரோல் வரும்போது வந்து இது மேலே லிஃப்ட் பண்ணி அந்த ஆன் பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிவிடும். ஓகே, இப்போ எல்லாமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரேட் கவர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேட் கவர் போடாமல் மறந்துட்டோன்னா எலி வந்து உள்ளே போயிட்டு நம்ம வாஷிங் மிஷினையே வந்து மொத்தமாக வந்து பெரிய செலவாக வந்து வச்சுட்டோம், ஒயர்லாம் கட் பண்ணிவிட்டு. அதனால் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலனாலும் இந்த கவர் வந்து க்ளோஸ் பண்ணியே இருக்கணும். ஓகே, இந்த சைடு ரேட் கவரையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் எல்லா ஸ்க்ரூவுமே வந்து 4 ஸ்க்ரூவுமே வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இன்லெட் ஃபில்டர் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கணும். நாமளாக அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அது மாதிரி க்ளீன் பண்ணணும். நம்ம டேங்க்கில் இருக்கிற தண்ணி டஸ்ட்டாக இருந்தால் இந்த ஃபில்டரில் வந்துடும். இது வந்து டேப்பில் வச்சு ஃபோர்ஸாக தண்ணி ஓப்பன் பண்ணாவே போதும், க்ளீன் ஆகிடும் இந்த ஃபில்ட்ரு. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபில்டர் லாக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்லெட்டில் தண்ணியே வராது. நெக்ஸ்ட்டு பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இன்லெட்டில் வந்து வாஷிங்க்கு தேவையான தண்ணி வந்து உள்ளே வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்லெட்டில் வந்து தண்ணி வந்து வரல, நம்ம ரெடி பண்ணது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் மோடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது துணியை வந்து பிழியும் போது பார்த்திங்கன்னா அந்த சொலினாய்டு ஆன் ஆகி தண்ணி வந்து வெளியே வரணும். ஓகே, இப்போ வந்து தண்ணியும் வந்து நம்மளுக்கு வெளியே வருது, நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.